நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு குணம் படைத்த ஒரு அற்புதமான ராசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தூய்மையும் வாய்மையும் மிக்க மீன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களுமே ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே வெவ்வேறான விதமான குணங்கள் தான் இருக்கும். அப்படி நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்களும் அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? இந்த பிப்ரவரி மாதத்தில் அவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன விஷயம் அப்படிங்கிறதையும், இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்போவுமே இவங்க யோகமாக இருக்க என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும், இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம குறித்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மீன ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல ஒரு உதவக்கூடியவங்களாகவும் இந்த மீன ராசிக்காரர் தாங்க. அப்படி உதவியை பெற்றுக்கொண்டவங்க பிற்காலத்தில் இவங்க உதாசனப்படுத்தி சென்றாலும் அது பற்றி இவங்க அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. மேலும் மீண்டுமே அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா உதவுவாங்க. இதுதாங்க இவங்களோட குணம். இது மற்ற எந்த ராசிக்காரர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த மீன ராசிக்காருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 12 ராசிகளில் நிறைவான ஒரு ராசியாக இந்த மீன ராசியானது இருக்குங்க. குருவின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால தூய்மையும் வாய்மையும் மிக்க நல்லவங்களாக இருப்பாங்க. மேலுமே இந்த மீன ராசிக்காரர்களோட பலம் மற்றும் இவங்க நல்லவங்களாக இருப்பது தாங்க. பலவீனம் இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பது தாங்க. ஒளிய வல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. இதனால் வாழ்க்கையில் பல்வேறான கஷ்டங்களையும் பல்வேறான இழப்புகளையும் இருந்தால் கூட இது நாள் வரைக்குமே இப்படியே வாழ்ந்துட்டோம், ஆனால் இனியும் இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்க இந்த மீனராசி நேயர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசிக்காரர்கள் தன்னோட நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவுவதற்கு அப்படின்னே பிறந்தவங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாணவ மாணவியர்களோட கல்விக்கு உதவுறவங்களுமே பெரும்பாலும் இந்த மீன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஆசிரியர், யோகா பயிற்சி இந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. கல்வி நிலையம் இந்த மாதிரி வைத்து நீங்கள் ஏற்ற நிலை அடைவாங்க. கல்வித்துறையை பொறுத்த வரைக்குமே திரை, கதையாசிரியர், கேமராமேன் போன்று பின்னணியிலிருந்து வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மீனராசிக்காரர் முக்கியமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா சிவன், தட்சிணாமூர்த்தி. ஏற்ற நிறம்னு பார்த்தோமா மஞ்சள் நிறம் இவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்க தங்களோட 27 வயதிலிருந்து முன்னேறி ஒரு 40 வயதுக்குள்ளே கிட்டத்தட்ட அவங்க வீடு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செட்டில் ஆகிடுவாங்க. மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே இது போல் தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அல்லது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே அன்பும் பெருந்தன்மையும் கொண்டு விளங்கக்கூடிய நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு உங்களோட ராசிக்கு ராசிநாதன் சுகஸ்தானத்தில் அமர்ந்து வரைவு ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுவது உங்களோட வாழ்க்கையில் வசந்த காலமாக அமைய போகிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னே சொல்லலாங்க. பல கோடி கடன்களை கூட எளிதில் அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சக்தியுமே நீங்கள் பெற போகிறீங்க. இது வரைக்குமே உங்களை ஏமாற்றி கொண்டிருந்தவங்க அடையாளம் கண்டு கொள்வீங்க. அதே மாதிரி சரியான நேரத்திற்கு காரியங்களை செயல்படுத்தி மேன்மையை பெற போகிறீங்க. கால சூழ்நிலைக்கு ஏற்றது போல உங்களை வளைந்து கொடுத்து கொள்வீங்க. விரயஸ்தானத்தை குருவோட பார்வையினால் அதிலிருந்து விடுதலை பெற போகிறீங்க. அதே மாதிரி அவசியமான செலவுகள் தவிர வேறு செலவுகளானது இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாய் அமர்ந்து உங்களோட தேவைகளை எல்லாமே ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்வாருங்க. அது மட்டும் இல்லாமல் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தடை இல்லாமல் சிறப்பாக இருக்கும். எதிர்கால சன்னதிகளை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களோட சுய தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அரசாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி இல்லாத தொழிலில் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. கலைத்துறையில் பொறுத்த வரைக்குமே கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேரு புகழ் இது எல்லாமே கிடைக்க போகுது. பாரபட்சம் இல்லாமல் எதையுமே நீங்கள் உரிமையோடு எடுத்து செல்வீங்க. குறிப்பாகவே கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க தானே நீங்கள். அதனால் எவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு உங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனைவி விரும்பக்கூடிய பொருளை எல்லாமே வாங்கி கொடுத்து மகிழ செய்வீங்க.
வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல மேன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் ஆன்லைன் மூலம் வர்த்தக தொடர்பு இருக்கிறவங்களுக்குமே எதிர்பார்த்த நல்ல பலன்களை எல்லாமே இனி பெற போகிறீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வமுடன் இருந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கொடுத்த இடத்துல இருந்து படிப்படியாக பணமானது உங்களுக்கு வந்து சேரும். தங்க நகைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அடகு வைக்கும்போது கல் உப்பு மேல் வைத்து பின்பு அதில் அடகு வைக்கிறது சீக்கிரமே வீடு திரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுமே களவு போகாது. தர்ம காரியங்களை தொடர்ந்து செஞ்சு வருவீங்க. பழக்கமானது உங்களுக்கு இன்றும் பணப்புழக்கம் பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அதிர்ஷ்டமாக அமையணும் அப்படின்னு நினச்சிங்களா, மஞ்சள், சிவப்பு, வெண்மை இந்த நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அதிர்ஷ்டமான திசைகள்னு பார்த்தோமா, வடக்கு, வடகிழக்கு, தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் வியாழன், வெள்ளி, ஞாயிறு. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களோட சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தோமா 7/2/2026 சனி மாலை 4 மணி முதல் 9/2/2026 திங்கள் இரவு 9 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த நாளில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையிலையும் சரிங்க, எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலுமே இந்த மாதம் நீங்கள் முக்கியமாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோமா, சனிக்கிழமைகளில் பைரவர் வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மிளகு 11 கருப்பு நீல துணியில் கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி தயிர் அன்னம் நைவேத்தியம் வைத்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பக்தர்களுக்கு வழங்கி வர நினைத்த காரியம் அனைத்துமே அப்படியே நடக்கும். மேலுமே நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, தொடர்ந்து குரு பகவானை வணங்கிட்டு வாங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா, வக்கிரமாக இருக்கக்கூடிய ராசிநாதன் குரு மறைமுகமாக சில இடைஞ்சல்களில் இருந்து உங்களை காப்பாற்றுவாருங்க. மேலுமே லாபஸ்தானத்தில் தன குடும்ப அதிபதி செவ்வாய் உச்சத்தில் இருப்பது ஒரு சிறப்பு தாங்க. இடம் வாங்குவது, வீடு கட்டுறது போன்ற செயல்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். உறவினர்களோட வருகை உங்களை மகிழப்படுத்தும். மேலுமே சிலர் பேர் பார்த்திங்களா நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீங்க. 3க்கு உரிய சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு பணமோ அல்லது மகிழ்ச்சியோ அல்லது செய்தியோ உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேலுமே நம்மளுடைய மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா, 4ஆம் இடத்துல குருவும் விரயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சேர்த்து உங்களோட ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பின்னடைவு செய்யும். அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உடற்பயிற்சி, யோகா இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் முக்கியமாக ஆயில் குறைச்சிங்க அப்படின்னா ஆயுள் நிச்சயமாக கொடுங்க. உணவு உண்பது, ஓய்வெடுப்பது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துங்க. சற்று அஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் கீழே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். கணவன், மனைவி, உற்றார், உறவினர் யாருடனுமே கருத்து வேற்றுமை வேண்டாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. சந்திராஷ்டமம் 7/2/2026 முதல் 10/2/2026 வரைக்குமே இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா பரிகாரமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, மைதானவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவியோ அல்லது பணமோ அல்லது பொருளோ அல்லது உணவோ அல்லது உடையோ உங்களால் எது முடியுதோ அது செய்யுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்குங்க. மேலும் நம்ம கோவிலாக போய் புண்ணியம் கிடையாதுங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மக்களுக்கு செய்வது நமக்கு நிச்சயமாக தெய்வத்தோட அருளுமே முழுமையாக கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையுமே ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும். மேலுமே நீங்கள் பார்த்தீங்களா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்கள். அதனால் பார்த்திங்களா உங்களுக்கு ஆண்டவன் நிறைய உங்களுக்கு இந்த பொருளாதார வசதியை கொடுப்பாருங்க. மேலுமே உங்களோட ஆரோக்கியமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மீனராசி நேயர்களாக இருந்தாங்களா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எப்போவுமே யோகமாக இருக்க எங்களுடைய
எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனையுமே செய்கிறோங்க. எல்லாருமே நல்லா இருப்பங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அனைவருக்குமே யோகமாக இருக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.